அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் முட்டை குழம்பு வைக்க போகிறேன். அந்த முட்டை குழம்புக்கு வெங்காயம், தக்காளி 2 பேருக்கு நான் குழம்புல ஒரு முட்டை தான் ஊற்ற போகிறேன். அரை மூடி தேங்காய், 2 பல்லாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 தக்காளி எல்லாம் போட்டு மிளகாய், 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி, எல்லா பொடியும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியாக எடுத்த பால். நான் தக்காளியை பேஸ்ட்டாக அடிச்சிருக்கேன். தண்ணியாக எடுத்த பாலை முதல்ல ஊற்றிடணும். இன்றைக்கி முட்டை குழம்பு தான் வைக்கிறேன். ஊற்றிட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு இது நல்லா பச்சை வாடை போகிற அளவு நல்லா கொதிக்க வைக்கணும். உங்கள் தேவைக்கு ஏற்ப காரம் போட்டுக்கணுங்க. இது கொஞ்சம் நல்ல பச்சை வாடை போகிற அளவு கொதித்தோடனே நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த கட்டிப்பாலை ஊற்ற முன்னால் இந்த முட்டையை ஊற்றிடணும். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. முட்டையை நேராக ஊற்றக்கூடாது. எப்போதுமே ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றணும். அது கெட்டு போகலைன்னா தான் அந்த முட்டையை எடுக்கணும். நம்ம சில பேர் டைரெக்டாகவே நேரடியாக இலத்துக்கு ஊற்றிடுறாங்க. அது கெட்டு போன முட்டைனா குழம்பு ஃபுல்லாக வீணாயிரும். அதனால் கோப்பையில் உடச்சி ஊற்றிக்கிடணும். முட்டையை பாருங்கள், பெருசாக இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிச்ச பெரிய முட்டை. இந்த முட்டை 2 கரு இருக்குது பாருங்கள், ரெட்டை கரு. இந்த பாருங்கள், 2 கரு இருக்குது பாருங்கள். பெருசாக இருந்துச்சு முட்டை. நானும் பார்த்தேன், இது என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. 2 கரு இருக்குது. இது இந்த முட்டை குஞ்சு கொஞ்சா 2 குஞ்சு பொரிக்கும். இப்போ இந்த அடுப்பில் வெலை மீன் மசாலா தடவை வச்சுருக்கேன். அதை பொரிச்சிரும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். உப்பு போடணும் கொஞ்சம். மிளகாயில் எப்போதுமே விதையை எடுத்தே போடுங்க. அந்த காரமே இருக்காது. அந்த விதையில தான், மிளகாயில் உள்ள விதையில தான் காரம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி முட்டையை நேரம் ஊற்றக்கூடாது. இப்படி ஒரு கோப்பையில் ஊற்றி வச்சு தான் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணணும். இந்த அடுப்பை பற்ற வச்சு மசாலா தடவுனா வெலை மீனை பொரிச்சிடும். 2 பீஸ் வெலை மீன் மசாலா தடவி வச்சுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் விடுவேன். இந்த மீன் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் விடுவேன். தேவையான அளவு நல்லெண்ணெய். கவுண்டர் டாப்பில் ஜாமான்லாம் கழுவியாச்சு. திரும்ப இப்போ சேரக்கூடிய ஜாமான்கள் தான். அப்படியே கழுவி வெயிலில் வச்சுருவேன். பாருங்களேன், எவ்வளோ பெரிய முட்டை. நான் நினச்சேன் 2 கரு இருக்குமோன்னு. 2 கரு இருக்குது. நம்ம முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு 2 பேருக்கு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகப்பொடி, அரை ஸ்பூன் சோம்பு பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் காரம் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வச்சுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகா 4 போடுங்க, 3 போடுங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் பல்லாரி பெரியது 2, தக்காளி 4, சின்னதுன்னா 4, பெரியதுன்னா 2 போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணிப்பாலை இப்படி கொதிக்க வைக்கணும். இது கொதித்து மசாலா வாடெல்லாம் போனதுக்கு அப்புறம்தான் இப்படி நம்ம கொஞ்சம் இப்படி இதுக்கு அதில் போட்ட தக்காளியெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த முட்டை இப்படி ஊற்றணும் ஓரத்தில். அப்போ தான் முட்டை உடையாமல் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த கட்டியாக எடுத்த பாலை ஊற்றணும். இப்போ இந்த அடுப்பில் வெலை மீன் மசாலா தடவை வச்சுருக்கோம்ல, மீன் எப்படி மசாலா தடவுறதுங்கிறதையும் நான் என் வீடியோவில் போட்டிருக்கேன். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு தனியாக பேஸ்ட்டாக எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிடுவேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மீனில் தடவி பொரித்தா வாசமாக இருக்கும். ஏலக்காய்லாம் அதில் சேர்க்கக்கூடாது. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எப்போதும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். அதை மீனுக்கு தடவணும். ரஸ்குத்தூள்னா ரஸ்குத்தூள் போடுங்க. எலுமிச்சப்பழம் பாதி மூடி புளிங்க. எலுமிச்சப்பழம் என்னென்னா கொஞ்சம் உப்பு, புளி தண்ணி ஊற்றுங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரக பொடி போடுங்க. போட்டுட்டு அது மீன் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மீனுக்கு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் அதில் விரவணும். எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கோம். எலுமிச்சை சாறை போட்டு விரவும் போது இந்த நல்லெண்ணெயை ஊற்றிடணும். ஊற்றி எப்போ மீன் பொரித்தாலும் சிக்கன் 65 பொரித்தாலும் நம்ம அதுக்கு என்னென்ன நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஊற்றி விரைய வச்சா சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாமே நான் என் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபருக்காக வேண்டி தான் நான் இப்போ ஒவ்வொன்றால் திரும்பவும் பண்ணி காட்டுறேன். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். சிம்பிளாக தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். சோறு வடித்தாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு கட்டிப்பால் ஊற்றணும். கட்டிப்பாலை ஊற்றிட்டு லைட்டாக இது என்ன பண்ணணுன்னா அகப்பையை நீங்கள் விடக்கூடாது. முட்டை உடஞ்சிடும். இப்படி லைட்டாக கலக்கிங்க. கலக்கி கொதிச்சப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். முட்டை முழுசாக இருக்கும். மல்லி புதினாவை கட்டியாக எடுத்த தேங்காய் பாலில் கலக்கி ஊற்றிடுங்க. எப்போ மீனுக்கு மசாலா தடவினாலும் சிக்கன் 65 பொரித்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரஸ்குத்தூள் போட்டு அதில் கொஞ்சம் லெமனும் விட்டு நம்ம எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டு விரவனாத்தான் அது நல்லாயிருக்கும். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். இந்த வெலை மீன் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. இதில் நடுவில் முள்ளாக இருக்கும். பெரிய ஆட்கள் பார்த்து சாப்பிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடும். மீன் ரெடி ஆகிட்டு இந்த சூடாக இந்த பிளேட்டில் வைக்க மாட்டேன். ஒரு அட்டை போட்டு இப்படி வைக்கணும். சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு. சுட சுட சோறு, கேரட் பொரியல், இந்த எண்ணெய் கக்கணும். எண்ணெய் கக்கின உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடும். முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இப்படி முட்டை குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.